எங்க சின்ன ஜமீன் எங்க ஐயா உதயநிதியை நாங்க முதல்வராகி பார்த்துட்டு நாங்க போவோம். ஆனா எனக்கு ஒரு ஆசை, எப்படியாவது எங்க ஐயா இன்பநிதியை நான் முதலமைச்சராக்கி பார்த்துடணும். எங்களை அடிமைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, கொத்தடிமை கருணாநிதி விட்டு கொத்தடிமைன்னு சொன்னாலும் எங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நாங்க கொத்தடிமை தான். எங்க வந்து நின்ட்டான் பத்தியா, இதே 3 சீட்டு 3/4 சீட்டுக்கு முட்டிக்கால் போட்டுருச்சுரா மான தமிழினம். வரலாறு என்பதல்ல, பல வழக்கம் பட்டாடைகளை அணிந்து கொண்டு தலையிலே கிரீடம் சுமப்பது அல்ல, தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்வதுதான் வரலாறு. எங்கள் முன்னவர்கள் செய்த வரலாற்று பிழையை அவன் பிள்ளைகள் நாங்கள் இந்த தலைமுறையில் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். என்னது, சோழ பாட்டன் எல்லா நாட்டையும் வென்றவன் எங்கள் கொடியேற்றி விட்டு வந்து விட்டான், எங்களை குடியேற்ற தவறிவிட்டான். அந்த தவறை இனி வரும் தலைமுறையில் செய்யக்கூடாது. இங்க என்ன நடக்குது, எல்லா இடங்களும் வட இந்தியன் குடியேறிட்டான். வாய்க்கா வரப்பு வெட்ட, கரும்பு வெட்ட, களை எடுக்க, நாற்று நட வரை இந்துக்காரன் ஏறிட்டான். இன்னைக்கு உனக்கு குறைஞ்ச கூலிக்கு வரான், நாளைக்கு அவன் முதலாளி, நீ அவனுக்கு கூலி. இந்த நிலை வரும். ஈழத்தில் அடித்து விரட்டினார்கள், இங்கே வந்து அகதியாக நின்றாய், இங்கே அடித்து விரட்டுவான், எங்கே செல்வாய் என்று எண்ணிப்பார். இதான் வரலாறு உனக்கு உணர்த்தும் பாடம். ஏன் வரலாறு கற்பிக்கணும்? இதுதான் உலக வரலாறு. உனக்கு என்ன படிக்குது, என்ன கற்பிக்குது? ஒரு நாட்டை அழிக்கணுமா, படையெடுத்து வர வேண்டாம். யானைப்படை, குதிரைப்படை, பீரங்கி படை, துப்பாக்கி படை தேவையில்லை. ஒரு உயிர் சாக வேண்டியதில்லை, ஒரு துளி ரத்தம் சிந்த வேண்டியதில்லை. அழித்து விடலாம். எப்படி? முதலில் அவன் மொழி அழித்து விடு. மொழியை அழித்து விட்டால் அவன் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு செத்துவிடும். செத்து விட்டால் இனம் செத்துவிடும். இனம் செத்து விட்டால் நாடு அழிந்து விடும். அவ்வளவுதான். ஏறக்குறைய நம் நாடு அழிந்து விட்டது. தான் உலகம் முழுமைக்கும் வரலாறு நமக்கு காட்டியிருக்கிற உண்மை. அதிலிருந்து தான் நீ பாடம் கற்பிக்கணும், கற்றுக்கணும். அதிலிருந்தா படிப்பறிவை விட பட்டறிவு மேலானது. அந்த பட்டறிவு தான் வரலாறு. எப்படி தழும்புகளை தடை பார்த்து நம்முடைய அருமை பெரும்பாட்டன் அருள்மொழி சோழனுடைய படையிலே பழுவட்டராயர் உடம்பெங்கும் தழும்பு, சட்டையை கழட்டினா வெறும் காயங்கள், வெட்டு காயம். தடை பார்க்கும்போது என்ன, இந்த பக்கமா இருந்து இந்த வாழை வீசினா நான் எப்படி என் தோள்பட்டையில விழவிட்டேன், நான் அப்படி குனிஞ்சு தவிர்த்திருக்கணுமே, அதை விட்டுட்டேன், வெட்ட வாங்கிட்டேன். இந்த தழும்பை தடவும் போதெல்லாம் அவனுக்கு அந்த பாடம் நினைவுக்கு வரும். அதான் தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்வதுதான் வரலாறு. இப்ப இத படிப்பனையா வச்சுக்கணும். சும்மா வரலாறு பேசிட்டாங்க பேசணும். வரலாற்றை சொல்லிக் கொடுக்காதான் இந்த கூட கும்பிடு. வரலாற்றை படிக்காத ஒரு தம்பி பேசிட்டான் பாத்தியா, என்ன பேசிட்டா. எங்க சின்ன ஜமீன் எங்க ஐயா உதயநிதியை நாங்க முதல்வராகி பார்த்துட்டு நாங்க போவோம். ஆனா எனக்கு ஒரு ஆசை, எப்படியாவது எங்க ஐயா இன்பநிதியை நான் முதலமைச்சராக்கி பார்த்துடணும். எங்களை அடிமைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, கொத்தடிமை கருணாநிதி விட்டு கொத்தடிமைன்னு சொன்னாலும் எங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நாங்க கொத்தடிமை தான். எங்க வந்து நின்ட்டான் பத்தியா, இதே 3 சீட்டு 3/4 சீட்டுக்கு முட்டிக்கால் போட்டுருச்சுரா மான தமிழினம். மானத்துக்காக போரிட்டு செத்த மறவர் கூட்டமடா இது. இந்த வரிசையில நிக்கிற உன் பாட்டங்களை ஒரு தடவை பாடுறா, உன் பாட்டி பாரு ஒரு தடவை. வெள்ளைக்காரன் இருந்தது பீரங்கி துப்பாக்கி. 1 கிலோமீட்டருக்கு அங்க இருந்து பீரங்கி வச்சு குண்ட வீசி போடுவான். 300 மீட்டருக்கு அங்க இருந்து துப்பாக்கி வச்சு சுட்டு போடுவான். மேடையில் நிக்கிற சீமானை அங்க இருந்து சுற்ற முடியும். அவன் எங்க இருக்கிறான்னு தெரியாம சுற்ற முடியும். ஆனால் என்கிட்ட வெறும் வாளும் வேலும் தான் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு நான் போரிடணும். தெரியும்டா சண்டைக்கு போனா செத்துருவோம். அவ என்ன முடிவெடுக்கிறான்? வரலாறு உனக்கு என்ன படிப்பிக்குது? என்ன படிப்பிக்குது? சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்று கற்பிக்குது. யாருடைய வரலாறு? இங்கே படமாக நிற்கிற நம் முன்னோர்களின் வரலாறு நமக்கு பாடமாக நிற்கிறது. அதான்டா வரலாறு. அடிமை வாழ்வினும் சரணடைஞ்சா வாழலாம். இங்கே காட்டி கொடுத்தவன், கூட்டி கொடுத்தவன், பல்லக்கு தூக்கியவன் எல்லாம் கோட்டை கொத்தளங்கள் அப்படியே இருக்கு. எதிர்த்து போரிட்டவனுக்கு குட்டியச்சோறு கூட அடையாளம் அளிக்கப்பட்டிருக்கு. தாண்டா வரலாறு, தான் வரலாறு. எங்க நம்ம பாட்ட மருதுபாண்டி ஆண்டவா மாளிகை எங்க, எங்க பயிற்சி எடுத்த பாதுகாத்த ஒருத்தங்க எங்க மறக்கப்பட்டிருக்கு. செஞ்சி கோட்டை, செஞ்சி கோட்டைங்கிற
செஞ்சி கோட்டை யாரு கோட்டை? தேசிங்கராஜா கோட்டைன்னு நீ எழுதி படிக்கிற. உனக்கு வரலாறு கற்பிக்குது. உண்மை வரலாறு என்ன? கோனேரிக்கோன் கோட்டை. தர்மக்கோன் மகன் கிருஷ்ணகோன், கிருஷ்ணகோன் மகன் கோனேரிக்கோன் மகன் 300 ஆண்டுகளாக அரசாட்சி செய்த கோட்டையடா செஞ்சி கோட்டை. கோனேரிக்கோன், கோனூரிக்கோன் குப்பம், குப்பத்துக்கு பேர் கோனேரி குப்பம் என்று வைத்துவிட்டு பாட்டன் பேர் அழிச்சாண்டா வரண்டா. அதே கோட்டைக்கு கோனேரிக்கோன் கோட்டை என்ற பெயரை அவன் பேரன் இந்த சீமான் மாத்தி 70 நாள் மட்டும் பாரு. எவ்வளவு வலிக்கு எப்படி இருக்கு? என் காரை திருடிட்டு போய் நாய் அந்த கருப்பு வண்ணத்தை மாத்து வெள்ளையா வண்ணம் வச்சு திண்டாப்புறா இருக்கும். எப்படி இருக்கும்? அப்படித்தான் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. இது 1 2 இல்ல, 1 2 கிடையாது. என்ன கற்பிக்குது? சரணடைந்து வாழலாம், வாழலாம், அதே அதிகாரத்தை ஆளலாம். ஆனால் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. உரிமை சாவு ஏன்? உயிரை இழக்கலாம், அது தனிப்பட்ட சீமானுக்கான இழப்பு. ஆனால் உரிமையை இழப்பது என்பது அவன் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கான இழப்பு. அதனால் உயிரை இழந்தாலும் உரிமை இழக்கூடாது. அதனால அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. வாட்டன் சேதுபதி மன்னனை சிறையில் வச்சாண்டா வெள்ளக்காரன். ஓராண்டு சிறையில் இருக்காரா வெள்ளக்காரன். கெஞ்சிரான் சேதுபதி, ஒரு பைசா, ஒத்த பைசா, சும்மா ஒரு சல்லி காசு, சும்மா ஒரு காசுரா, கப்பமா கட்டுறா, அவனை ரிலீஸ் பண்றேன்ட்டு. என்ன சொல்லிருப்பாருன்னு நினைக்கிற? ஒரு காசுரா, ஒரு காசு. அன்னைக்கு தேதியில ஒத்த காசு, ஒரு சல்லி பைசா உனக்கு நான் கப்பமா கட்ட மாட்டேன்டா. அப்படி வாழ்வதற்கு சிறையில கிடந்து செத்து போறான்டா. அதான்டா வரலாறு நமக்கு கற்பிக்குது. என்ன வாழ்வு? அடிமை வாழ்விடும் உரிமை சாவு மேலானது. பாட்டனை கொண்டு நிறுத்திட்டான்டா திருப்பத்தூர்ல. பெரிய மருந்து முட்டிக்கால் போட்டுக்காரா, கழுத்துல தூக்கு கீரை அப்படியே பார்த்து வெள்ளைக்காரனை பார்த்து சிரிக்கிறாரா. பிறங்கையை கட்டிட்டான், காலையும் கட்டிட்டான். தூக்கில் போடும்போது அவன் கையும் காலையும் கட்டாம போட துணிவில்லடா. புறங்கையும் கட்டிட்டான், காலையும் கட்டிட்டான். தூக்கில் கயிறை மாட்டிட்டான், ஆனாலும் கையும் காலையும் மாட்டிட்டான், கட்டிட்டான். திரும்பி பார்த்தா பக்கத்துல 7 வயது சிறுவன் நிற்கிறான், 7 வயது பச்சிலம் பாலகன் நிற்கிறான். அவரை பார்த்து அப்படி சிரிக்கிறார் வெள்ளைக்காரனை பார்த்து. நான் உன்னை எதிர்த்து போரிட்டேன், தூக்கில் போடுறேன். இந்த 7 வயது பையன் என்ன பண்ண, அவனை எதுக்கு தூக்கில் போடுறேன்? அவனுக்கு பதில் இல்லை, சிரிக்கிறார். இந்த 7 வயசு பையனை பார்த்து பயப்படுற மருதுபாண்டியன் வாரிசு 7 வயசுல உயிரோட விட்டுட்டு போனோம்னா அவனுக்கு எதிர்காலத்தில் பதில் சொல்ல முடியாதுன்னு நீ அஞ்சிரா என்னடா? அதான்டா நம்ம பரம்பரை, அதான் பரம்பரை.